திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு குடிநீர் சரிவர கிடைக்காத நிலையில் வரி வசூலில் மட்டும் சென்னை குடிநீர் வாரியம் சாதனை படைக்கும் அவல நிலை உள்ளது. சென்னையில் குடிநீர் கிடைப்பது பெரிய கேள்வியாக உள்ள நிலையில் கடந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் 1108 கோடி ரூபாயாக இருந்த வசூல் தொகை 2024-25 நிதியாண்டில் 1266 கோடி ரூபாயாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டை விட 158 கோடி ரூபாய் அதிகம் வசூலித்துள்ள குடிநீர் வாரிய அதிகாரிகள் சென்னையில் உள்ள 14 லட்சம் வாடிக்கையாளர்களிடம் முந்தைய நிலுவைகளை கூட சேர்த்து வசூலிக்க திட்டமிட்டுள்ளனர். குடிநீர் வசதியை விருத்தி செய்யாத திராவிட மாடல் அரசு வரி வசூலில் மட்டுமே சாதனை படைத்து வருகிறது. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய துளி கூட முயற்சி எடுக்காத ஸ்டாலின் அரசு லட்சக்கணக்கில் அபராதம் மற்றும் லாரி நீர் வசூல் என கூடுதல் வருமானத்தை பெருக்கி மக்கள் பணத்தை சுரண்டுவதிலேயே முழு மூச்சாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குறுகலான வளைவு பாலத்தை அகலப்படுத்த வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை செவிடன் காதில் ஊதிய சங்காக இருந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரக்குடி வளைவு பால பகுதியில் அரசு விரைவு சொகுசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் 30 அடி ஆழ வாய்க்கால் கரையை இடித்து தொங்கியபடி விபத்தில் சிக்கியது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. குறுகலான அந்த இடத்தில் சமீபத்தில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாலம் பழுதடைந்து சுவர்கள் விரிசலடைந்துள்ளதால் அதனை சரி செய்து விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளில் துருப்பிடித்த இரும்பு கம்பியை பயன்படுத்துவதால் விரைவில் சேதமடைந்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த நகராட்சியில் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றுவதற்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் துருப்பிடித்த மிகவும் நெளிந்த நிலையில் உள்ள தரமற்ற இரும்பு கம்பியை வைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் எந்த பணியாக இருந்தாலும் முறைப்படி செய்யாமல் இருப்பதற்கு இதுபோன்ற பணிகளே உதாரணமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.